தான் இருவரும் சந்தித்து பேசுவாங்க. முன்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வை நோக்கி இல்லாமல் சந்திக்க முடியாது. அப்போ பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. இந்த மாநாட்டில் ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல். அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்தித்து பேசுகிறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியும். அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. இவங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயா பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. ஐயா ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார். முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தைலாபுரத்தில் இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள். என்னை வந்து என்னுடைய கேளுங்க, இதை பற்றிலாம் சொல்லி செய்தி பெருசாக இது கட்சியில் நடக்கிற தொண்டர் மத்தியில் கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனை கட்சிக்குள்ளே இருக்குது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்குறது எல்லாரும் நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்குன்னு எதிர்பார்க்கறோம். மற்றதெல்லாம் எதுவுமே நினைக்கிறேன். அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சந்தித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக வேகமாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும். நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கை. சரியான முறையில் வந்து பேசிக்கல அப்படின்றதும் சார் அதெல்லாம் தவறு. அதாவது சார் அவர் டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டார மாதிரி சொல்கிறாங்க சார். உள்ள பார்க்கவே இல்லையாம. ஒரு நிமிஷம். 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. வெளியில் இப்படி செய்தி பரப்பி விட்டா இப்படி அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இதை பெருசுப்படுத்துறதுக்காக சொன்ன செய்தியை தவிர எப்படி பேசாமல் இருக்கிறீங்க? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் வருவாரா? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் சந்தித்து பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது, அறிகுறி இருக்குது, நல்ல செய்தியாக 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. குருமூர்த்தி சந்தித்து சார் காரணம் அதுதான் சொன்னார். மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து போயிருக்காங்க. எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே, பேசுகிறாங்க. இங்கே எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க. கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பார்க்குறாங்க. மருத்துவர் ஐயாக்கிட்ட கட்சி அல்லாத ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க ஐயா மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொலைபேசியில் பேசுகிறாங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள், உங்கள் கட்சி பலமான கட்சி, அந்த கட்சி இன்னும் மேலே பலப்படுத்தணும், தமிழ்நாட்டு வளர்ச்சி தேவைன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு. அது கூட என்ன பேசுகிறாரு முறையில் பண்ணி மரியாதை நிமித்தம் வந்து பார்க்குறேன், பேசுகிறேன். நீ ஒரு மூத்த தலைவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு. அது நெருக்கடியாக பாமக வந்து பாமக கூட்டணிக்காக நோக்கி அவங்க வந்திருக்காங்களா? இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ யாருடன் சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசணும். மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு அவர் 40 நிமிஷம் பேசுறாரு. ஆனால் அவர் உருகிய முகத்தோட தான் வெளில போனார். அது எப்படி நீங்கள் எப்போ ஒரு செய்தியில் சந்திப்பு இருப்பாங்க வந்து இங்கே சந்திச்சாரு, ரெண்டு செய்தியில் சந்திப்பாரு. ஆனால் ஒரு உருகிய முகத்தோட போயிருக்காரு. அந்த சமாதானம் ஆயிருக்கு. அடுத்த கட்டம் நாங்கள் வந்து முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்க. தவிர இளைஞர்களே ஒவ்வொன்றும் பேசுகிறதுனா சொல்லிட்டு நானே கூட என்ன பேச விடுறாங்க. நீங்கள் வற்புறுத்துறதுனால சந்திக்கிறதுனால இல்லைன்னா உங்களை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் நான் உங்களுக்கு கண்ணில் படாத போகணுன்னு தான் நினைச்சு பொறுத்திருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். நானே இல்லை, அதாவது நான் சார்ந்திருக்கிற கட்சி பேசுகிறாங்க. 2 தரப்பு சமாதானம் ஏற்பட்டு பேசவே கூடாது. இங்கே வற்புறுத்தலுக்காக நெருக்கடிக்காக தான் நானும் பேசுகிறேன். இதை ரொம்ப அடக்கி தான் பேசுகிறேன். 2 தரப்புல சமாதானம் ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி. ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே விரைவில் சமாதானம் ஏற்படும் என்று ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பின் ஜி.கே. மணி பேட்டியளித்திருக்கிறார். ராமதாஸ் அன்புமணி இடையிலான சந்திப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே விரைவில் சமாதானம் ஏற்படும் என்றும் ஜி.கே. மணி பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.